வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்பவே சத்தான ரெசிபி. இது கூட நம்ம இன்னும் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து இன்னும் டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து இது கூட பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட பொடியாக கட் பண்ண இஞ்சி 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துடலாம். தக்காளி 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கேரட் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். பச்சை பட்டாணி 1/4 கப் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் சேர்த்து இந்த ரவை உப்புமா செஞ்சுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இது வெந்து வரட்டும். கோதுமை ரவை பார்த்திங்கன்னா 1 கப் 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு குறைவான தீயில வச்சு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ரவையை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு உப்புமா நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ 2 நிமிஷம் ஆகிருச்சு. பாருங்கள், காய்கள்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்து இது கூட 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே தண்ணி அளவும் எடுத்துக்கோங்க. இதனால் கலந்து விட்டுட்டு உப்பளவு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு தண்ணி கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச ரவையை சேர்த்துடலாம். ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். 7 மினிட்ஸ் ஆகிருச்சு. பாருங்கள், உப்புமா நல்லா உதிரியாக குலையாமல் அடிப்பிடிக்காமல் வந்திருக்கு. நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். அதனால் தண்ணி அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி உப்புமா நல்லா உதிரியாக வரும். அதே மாதிரி ரவையை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான கோதுமை ரவை உப்புமா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.